இன்றைக்கு இது பட்டிமன்றமானு கேட்டால் இல்லை, வழக்காடு மன்றமானு கேட்டால் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னா, இது ஒரு புகழ் கூட்டம். கண்ணதாசனை படித்த கண்ணதாசன் தான் எங்களை வழிநடத்தினார்னு அந்த தத்துவ வரிகளை எல்லாம் சொன்னாங்க. நல்ல பாடல்கள், நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அது ஒரு பொற்காலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடியும் திரைப்பட கவிஞர்கள் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. மீனலோஜனி மணாலா தாண்டவமாடும் சபாபதேன்னு ஒரு பாட்டு பாடினப்ப நான் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு வர்றேன். அந்த ஓட்டுநர் சொன்னார், ஒரு தமிழ் பாட்டு போடலாமே அப்படின்னு. ஏய், தமிழ் பாட்டு தாயா? யார்? தியாகராஜ பகதூருடைய பாட்டு. ஆனால் அது வடமொழி சொற்களாக இருந்ததுனால அவருக்கு புரியலை. மீனலோசனி மணாலா தாண்டவமாடும் சபாபதே, மீன் போன்ற கண்களை உடைய பெண்ணே, அவனுடைய கணவனாகிய உன்னை நான் பாடுகின்றேன் அப்படின்னு பாட்டு. அது ஒரு காலம். அப்புறம் இப்போ நம்ம பேரம்பேத்திகள் பிள்ளைகள் இருக்கிற காலம். அது பிற மொழியினால் புரியலை. இது என்ன மொழின்னே தெரியல இப்போ இருக்கக்கூடியது. ஏன்னா முந்தியெல்லாம் கவிஞர்கள் இருந்து பாட்டு எழுதுனாங்க. இப்போ அந்த சிரமத்தை அந்த இசையமைப்பாளர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானே எழுதுவேன், நானே பாடுவேன், நானே அந்த ஆடுவேன். அதில் சில கதாநாயகர்கள் நீயே ஆடுற, நானே பாட்டு எழுதுகிறேன், நானே பாடுறேன், நானே ஆடுறேன். இது இன்னைக்கு. கவிதை தெரிந்தவர்கள் கவிதை எழுத வேண்டும், பாடத் தெரிந்தவர்கள் பாட வேண்டும். வாயசைக்கு தெரிஞ்சால் தாங்க பாட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அம்பிகாபதினு ஒரு படம் 2 முறை எடுக்கப்படுறது. தியாகராஜ பகதூர் காலத்தில் ஒன்று, பின்னாடி சிவாஜி கணேசன் அவருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது. அதில் 100 பாடல் பாடணும், காமச்சுவை இல்லாமல் 100 பாட்டு பாடணும்னு குலோத்துங்க சோழன் ஆணையிடுவான். அப்போ சிந்தனை செய் மனமே தினமே அப்படின்னு அந்த பாட்டை அவர் எழுதி கொடுத்தவர் கேடி சந்தானம்னு ஒருத்தர். அந்த பாட்டை அவர் எழுதுனது பெருசு இல்லைங்க, அது பல வகையான ராகங்களை உடைய பாட்டு. அந்த பாட்டு அதில் அதை பாடின டிஎம்எஸ் பாடினது பெருசு இல்லைங்க, அதுக்கு வாயசைப்பார் பாருங்க சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த நரம்பெல்லாம் புடைக்குங்க, வாயசைக்கிறதுக்கு நரம்பு புடைக்க வேண்டியதில்லை. ஆனால் அப்படியான அந்த தத்தகாரத்தோடு பாடுற அந்த பாட்டை பார்த்தா நம்ம அசந்து போவோம். அப்படி இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்து போட்டு பாருங்களேன். அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை? அந்தகன்னா யமன். அவன் வர்றப்ப யார்? இப்போ சில வீடுகளில் அந்த இறந்து கிடக்கிற ஒரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு சில பேர் வித்தியாசமாக அழுவாங்க, என் உயிரை எடுத்துக்கிட்டு இந்த உயிரை விட்டுருக்கக்கூடாதா அப்படின்னு. உடனே எமன் தோன்றி, சரி வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோன்னு சொல்லட்டும். ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் பாட்டுக்கு. அவர் சொல்ல மாட்டாருங்கிறதுனால தான் நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டுறோம். இப்போ அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை? யாரும் இல்லை. இதுக்கு அந்த வாயசக்கரைய முறை இருக்குது பாருங்க. அடையாப்பா, இதெல்லாம் இந்த பொற்காலத்தை நமக்கு உருவாக்கி தந்த பெருமை கண்ணதாசனுக்கு தானங்க உண்டு.